எப்பா என்னப்பா நீங்களும் உங்க நடையும் இத மாத்திக்கவே மாட்டீங்களா? என் செய்தம்மா, அது சரி. நான் நாடகத்தில் நடித்து நடித்து என் நடை, உடை, பாவனை அனைத்தும் அப்படியே உடம்போடு ஊறிவிட்டதம்மா. இந்த ராஜநடையை கண்டுதானே அக்காலத்து மக்கள் என்னை ராஜா பொன்னம்பலம் என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள். அறியாயோ? அறிஞ்ச அறிஞ்ச. ஐயா வாருங்கள் வாருங்கள், விவாசனத்தில் அமருங்கள். சற்று பொருங்கள், இதோ ஒரு. ஆமா, என்னமோ ராஜான்னு சொன்னேன். சாதாரணமா அதான் இவருடைய பெருந்தன்மை. பரம்பரை ராஜா இல்லையா? நேத்து வந்தவரா? எப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. என்னது? ஒரே அசிங்கமா இருக்குது. அசிங்கமா இருக்கா? ஆமா, கொண்டாங்க அப்படி கொண்டாங்க. அதை கூட கழட்டுங்க, இது அசிங்கமா தான் இருக்கு. ஐயா ராஜா பொன்னம்பலம் அவர்களே, இதோ வந்தோம் வந்தோம். இவரை எங்கோ பார்த்ததாக. நான் தான் டேப் அடிக்கிற சொக்கன். ஆம், சொக்கன் சொக்கன். யாம் கண்டு கழித்தோம் தர்பாரிலே. அப்பா சாதாரணமா பேசுங்களேப்பா. அங்க நான் பேச இயலவில்லையே. ராஜா மாதிரியே பேசுகின்றாரே. இப்பொழுது என்ன ராஜா? அந்த காலத்திலே 1000 பேர் மத்தியில் என்னத்துக்கு பழைய கதையெல்லாம்? இப்ப நடக்க வேண்டியதை கவனிப்போம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க கேட்ட 3 கேள்விக்கும் பதில் கொண்டாந்து இருக்கிறேன். அதே கேள்வியை மறுபடியும் கேளுங்க. அதுதானே முடியாது. அந்த கேள்விகளுக்கு நீ வேற யாருக்கிட்டையாவது பதில் கேட்டுக்கிட்டு வந்திருப்ப. இன்னைக்கு வேற கேள்வி. எதுக்காக புது கேள்வி? அந்த பழைய கேள்வி சரி. புது கேள்வி என்ன கேள்வி? முதல் கேள்வி, ஒரு குளத்துல கொஞ்சம் பூ இருந்தது. கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேல உட்கார்ந்தது. ஒவ்வொரு பூவுலையும் 2 குருவியா உட்கார்ந்தா ஒரு பூ மிச்சம். ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்தா ஒரு குருவி மிச்சம். அப்படின்னா அந்த குளத்துல எத்தனை பூ இருந்தது, எத்தனை குருவி பறந்து வந்தது? ஐய, இது என்னத்துக்கு குளமும் குருவியும்? கணக்கு போடுறதுன்னா 10ம் 5ம் என்ன, 4ம் 3ம் என்ன, 4ம் 3ம் 4 3மா? எப்படி? அது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 3 பூவு 4 குருவி அப்படி பறந்து வந்தது. 2 குருவி உட்கார்ந்தது, ஒரு பூ மிச்சம். அப்புறம் பறந்தது, குருவி ஒவ்வொன்னா உட்கார்ந்தது, இப்போ ஒரு குருவி மிச்சம். அண்ணே சரியா சொன்னான்ல? ஆமா சொன்னேன். ஆஹா, மருமகனே மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம். மகளே, அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வியா? வாங்க, இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும். உப்புமா மாமா மாமா மா மாமா மாமா மா. சரி சரி, அது ஒன்னா எண்ணு, எத்தனைமான்னு எண்ணு எண்ணு எண்ணு. சொன்னது சரிதான். உப்புமா 1மா 2மா 9மா 10மா. உப்புமா 10மா. உப்புமா 10மா. உப்புமா 10மா. அப்பா இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. இனிமேல் சோதனை. வெற்றிக்கு அறிகுறியாக மாலையை போடு. அங்கே போடுகிறாய் மாலையை. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அதனால அவர்கள் ஆரம்பிச்சாரு முடிச்சவமா. வாங்க வாங்க, வணக்கம். வாங்கம்மா. உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இளவரசர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாச்சே. இப்ப இளவரசர் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப இல்லையாங்க, அதுதான் என்ன கூப்பிடல போல இருக்கு. எங்கதான் போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? அரசாங்க காரியமா அயல் நாட்டுக்கு போயிருக்காருன்னு அந்த வீரபாகு சொல்றான். அதுக்கு மேல அவனுக்கும் தெரியாது. அட போனவர் தானா வர்றாரு. அந்தரங்க உன்னை ஒரு பச்சை சுத்திக்கிட்டே இருந்தானே, அவன் எங்க? அது இப்ப சுத்துறதை விட்டுட்டு விரட்டிக்கிட்டு தெரியுது. போனா போத அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு என்னைக்கு புத்தி வருதோ அன்னைக்கு தான் கல்யாணம். அடடா, அதே வருதே. இங்க வந்து காதல கத்திரிக்காயன்னு உளர போகுது. நான் வர்றேன். ஏய் ஏய் அந்தரங்க, ஏய் ஒண்ணா என்ன அக்கிரமம்?
ராஜகுமாரியா போய் நீ நான் அவ பேரு எல்லாமே சொல்றிய ராஜகுமாரியா? ஐயா, அவ ராஜகுமாரி இல்லைங்க, சாதாரண தோழி. ஐயோ, என்னப்பா ஐயா தோழியை வச்சுக்கிட்டா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண நீ? ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? நல்லா சுத்தமா தெரிஞ்சு போச்சு. நம்ம இளவரசர் வரட்டும், நாடகம் ஆடுற நீ. ஐயோ தங்கச்சி, தங்கச்சி, இது இளவரசி, இளவரசி என்ன நம்ம சாயமெல்லாம் வெளுத்து போச்சுது. நீ தோழி, நீ தோழி, தோழிங்கிறது கூட தெரிஞ்சு போச்சுதே. அவன் தான் அந்த டேப் அடிக்கிற சொக்கனுக்கு. நீங்கெல்லாம் சேர்ந்து நாடகமா நடத்துறீங்கன்னு கூட என்ன கேட்டான் அந்த படவாய் பையன். இளவரசர் வரட்டுன்னு கூட சொன்னானே. அவனுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம்? அதுதான் தெரியல. இத நான் போய் கேட்டு வந்து. ஐயோ, நீயே போய் ஊரெல்லாம் தமுக்கு அடிச்சிருவ போல இருக்க. ஏன் நான் தமுக்கு அடிக்கிறேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கதையெல்லாம் அந்த சொக்கன் டேப் அடிச்சு பாட போறான். டேப் அடிச்சு. ஆபத்தின் அறிகுறி ஆரம்பமாகி விட்டது. அது இன்னைக்கு தானே ஆரம்பிச்சது. நீ என்னைக்கு இளவரசி ஆகிறேன்னு சொன்னி அன்னைக்கு ஆரம்பமாயி போச்சுதே. இப்போ ஒண்ணும் குடிமொழி போலாமா? நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மருத நகரத்துக்கு போய் சக்கரவர்த்தி காலில் விழுந்து. நாங்க செய்ததெல்லாம் தப்பு. தப்பு. எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க எங்கேயாவது ஓடி போயிடுறோம் அப்படின்னு கேட்கலாமா அண்ணா? கேட்கலாமா? கேட்கலாம், கேட்கலாம். பைத்தியக்காரத்தனம். என்ன இது? தங்கச்சிக்கு புத்தி நெத்தி வரையில் வந்து பொத்து கீழே விழுந்துருச்சு. ஐயா, முதலில் அந்த சொக்கனும் சொக்கையும் ஒழிய வேண்டும். என்னது இது? வழி சொல்லுகிறேன். ஐயோ, இது போ. இது நாம் போ. சொக்க சொக்கி ரெண்டு பேரையும் சேர்த்து தீர்த்து கட்டிப்படுங்க. இந்த என்ன அது? சத்தம் படாது. இது அச்சார தொகை. இதை வச்சுக்கிட்டு நல்லபடியா காரியத்தை முடிச்சிங்க, உங்களுக்கு 30 காணி நிலம் கொடுக்கப்படும். 30 காணி? 30 காணியா? முறை வீட்டு குல கரைச்சான் அர்ஜுன ராஜன் தெர வீட்டு கீழே குதிச்சான். என்னையா அது? ஒத்திக்க பார்த்தே ஆளா கொண்டுடுவீங்க போல இருக்கு. இதுக்கு தான் சொல்றேன், மரக்கத்தி வச்சுக்கும்னு. ஆமா, நான் தான் கேக்குறேன், கூத்தாடுறவங்களுக்கு நிஜமான கத்தி எதுக்குயா? மரக்கத்திய வச்சுக்கிட்டா அந்த அப்படி அந்த வீரம் வர மாட்டேங்குது. இந்த நெஜ கத்தியா இருந்தா கூத்துக்கும் உதவும். இந்த நம்ம வழி பிரயாணம் போகும்போது ஒரு தற்காப்புக்கும் உதவும் பாரு. அக்கா, தண்ணிக்கு போவோமா? போலாமா? ஓ ஓ ஓ. ஐயா, வணக்கம். 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 என்ன ஜுரமா? ஜுரமா? போத்திட்டு இருக்கீங்க? அதுவா, இது பெரிய மனுஷத்தன்மை. பெரிய மனுஷன்? அப்ப பெரிய மனுஷங்களே உட்காருங்க. என்ன என்ன எங்க வந்தீங்க? அதாவது நம்ம பக்கத்து ஊர் மிராஸ்தார் இவரு சொந்தமா கோயில் கட்டியிருக்காரு. இப்ப வா. ஆமா, சரி. கும்பாபிஷேகத்துல உங்க பாட்டு கச்சேரி வைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. நான் இப்போ பாட்டு கச்சேரிக்கு போறது இல்ல. ஏன்னா மகரக்கட்டு வந்துடுச்சு. கூத்துக்கு தான் போறது. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இந்த ஒரு முறை வந்து கச்சேரி பண்ணா போதும். அப்புறம் நீங்க எப்பவுமே கச்சேரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியா? ஆமா, ஒரே ஒரு முறை. ஒரு முறை. சரி, வர்றேன். கச்சேரி எல்லாம் கலாட்டா இல்லாம நடந்து. நீங்க ஒண்ணு கலாட்டாவா? நீங்க அங்க வந்து பாருங்க, ஒரு பய கிச்சனு சத்தம் போட முடியுமா? ஏன்னா இவரு அந்த ஊர்லயே பெரிய போக்கிரி. போக்கிரி? எம்மாடி, நான் வரலையா பாட்டு கச்சேரி? என்ன அது? போக்குன்னு சொல்லி காரியத்தை கெடுத்துட்டிய. ஐயா, அவர் கிடக்குறாருங்க. நான் பரமசாதுங்க. பரம சாதுங்க. சாதுவா? அப்ப நான் வரலையா பாட்டு கச்சேரிக்கு? ஏங்க? அங்க ஏதாவது கலாட்டா நடக்கும். நீரு சாது பேசாம உட்கார்ந்துருப்பேரு. என்ன பெரிய வம்பா போச்சு. ஐயா, இப்படி வாங்க. நான் போக்கிரியும் இல்ல, சாதுவும் இல்ல, நடுத்தரம். போச்சுடா, இதெல்லாம் பெரிய அபாயம். ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கணும் ஐயா. நீங்க அதெல்லாம் அங்க வந்து பாருங்க, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. சரி, அந்த கவலையே வேண்டாம், எல்லாம் தயாரா இருக்கு. உட்காருங்க. மோர் கொண்டாருங்க. மெதுவா உடச்சிடாதீங்க. நான் வரட்டுமாக்கா? அட திருட்டு மனுஷா, என்னக்கா?
கூத்துக்கு போகும்போது மரக்கத்தி கொண்டு போனா போதும்னு சொல்லியிருந்தேன். என்னை ஏமாத்துறதுக்காக நிஜக்கத்தியை கொண்டாந்து முன்னாடியே ஒளிச்சு வச்சிருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும், என்னையா ஏமாத்துறது? நீ போயிட்டு வாமா. அவ்வளவையும் குடிச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் வந்து பாட்டு கச்சேரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீயும் புறப்பட்டு சீக்கிரம். ஓஹோ, அதுக்காகத்தான் எனக்கு தெரியாம. என்ன உனக்கு தெரியாம என்னது? போய் வேற உடையெல்லாம் மாத்தி சீக்கிரம். இறங்கு கீழே. இறங்கலா? பெரிய கொலை. நீங்க என்ன எத்தனையோ பேர் தான் கலையை கொலை செய்யறாங்க. இப்ப நாங்க செய்ய போற கொலை கலையே இல்ல, உங்க தலைய. இறங்கு கீழே. கொலை அட இறங்கி சும்மா வெட்டி கொலையா? கத்தியா? ஐயோ கொலையா? என்ன ஏயா கொல்ல போறீங்கப்போ? உங்க 2 பேரையும் கொன்னா எங்களுக்கு 30 ஏக்கர் நிலமில்ல கிடைக்கும். 30 ஏக்கரா? மனுஷனை விட ஏக்கரா பெருசு? ஏக்கர் தான் பெருசு. ஏக்கர் பெருசா? ஆமா. சுக்கி சுக்கி, இது என்ன கொலை? என்னம்மா ரகசியம் பேசுற? ஒண்ணும் இல்ல, அந்த இஷ்ட தேவதைய வணங்க சொல்லுது. கும்பிடு கும்பிடு. சரி. அருளானந்த பூஜித அக்ஷயபாத்திர அம்புஜனே, இந்த மகாபாவிங்க உரையில் இருக்கிற கத்தி மரக்கத்தியாக மாற அருள் புரிவாயாக. இவர் பெரிய பக்தர், இவர் சொன்ன உடனே மாறி போகும். தலையை குனி. ஐயா மெதுவா வெட்டுங்க, நோகாம. ஏன்னா நான் இதுக்கு முன்ன செத்ததே இல்ல. அட குனிங்க. என்ன மரக்கத்தி உங்கத்தி எடு. ஆமா மரம். ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சிடு. இதை சூழ்ச்சி பண்ணி இருக்கான், பயந்தா உங்களிடம் ஓடுறீங்க. அவனை இப்ப கையாலே கச்சைக்கு குண்டு போடுறான் பாரு. வராத, கிட்ட வராத, கிட்ட வராத, வராத வராத. ஐயோ அம்மா. ஐயோ அட பாவி, இப்ப உனக்கு வேண்டிய நிலம் 3 அடி அகலம் 6 அடி நீட்டம். 30 ஏக்கர் எதுக்கு? ஆசைக்கோரளவில்லை இந்த அகிலமே. போதும் போதும். எப்படி என் வேலை? மரக்கத்தி. அதாவது ஒரு புருஷனுடைய வெற்றிக்கு காரணம் அவன் பொஞ்சாதியினுடைய புத்திசாலித்தனான்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? இந்த பாருங்க, ரொம்ப நேரம் இங்க இருக்கக்கூடாது. அம்பு எடுத்துக்கோங்க, போவோம்.